சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் கவர் யாருமே கொடுக்க முடியாது அந்த ரேட்டுக்கு. நாங்கள் வந்து ஏன் அப்படி கொடுக்குறோன்னா ஓனர் நாங்கள் பண்ணுறதுனால நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வராது கஸ்டமருக்கு, எவ்வளோ வேணும் கம்ஃபர்டபுளாக போடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டர். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கலரும் வந்து கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணும்போது கலர்ஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெரிக் லெதர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருவோம் நம்ம. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 mm ஸ்பாஞ்சு. யார் இந்த அளவுக்கு வந்து வச்சுருக்க மாட்டாங்க. சீட் கவர் நல்ல பட்ஜெட்டில் போடணும், நல்ல குவாலிட்டியாக போடணும், ஃபிட்மெண்ட்லாம் நல்லா இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், ஸ்டிச்சிங்லாம் ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இடத்த தேடி வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக கிடைக்கும். எதையுமே கஸ்டமர் அதே மாதிரி வந்தாங்கன்னா நம்ம ரொம்ப வெயிட் பண்ண வைக்க மாட்டோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, இது காம்போவை நம்ம மாடல் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் கோயம்புத்தூரில். அதனால் கஸ்டமருக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், நம்ம நம்பி வாங்க. பிரதர் வணக்கம். சார் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் சீட் கவர் ஃபுல் மேட்டுக்குன்னு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக சார். நம்ம வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் கஸ்டமர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்சரிஸோட நம்ம வந்து சீட் கவர் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். அது போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் அதே சேம் காம்போ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து நம்ம ஓனாக பண்ணிட்டு இருக்கோம். ஓனாக பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடிமேட் நிறைய வச்சிருப்பாங்க. நம்ம வந்து ரெடிமேட் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்ம ஓனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் டைப் தான் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ். ஆமாம், எல்லாமே கஸ்டமைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லாது மாதிரி கஸ்டமைஸ். இதே ஏர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் பேக்கோட ஜிப்பு வச்சு கொடுத்துருவோம். நம்ம கஸ்டமைஸ் தான் மாதிரி எல்லாமே ஏர் பேக் ஜிப்பு வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்கும். எல்லாமே நம்ம டபுள் தையல் மிஷின் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஓகே, பின்னாடி ஒரு சீட்டு கூட மாட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆராக்கு நம்ம கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்க கவர் நம்ம ரெடியாக வந்து மாட்டிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. யாருமே அவசரப்பட மாட்டாங்க. டைமிங் கொடுத்துருவாங்க, நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம். ரெடி பண்ணி ஒரு 1 டேவாவது நமக்கு டைம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய மெட்டீரியல் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து நம்மள்ட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல்லேருந்து மெட்டீரியல் இருக்குது. எல்லாமே நம்ம லெதர் டைப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்லேருந்து எல்லா மெட்டீரியலுமே நம்மள்ட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிங்க் லெதரு, ஆன்டிக் லெதரு, டஸ்டர், யார்ட்டையுமே இல்லாத மெட்டீரியல் நம்மள்ட்ட இருக்கும். அதாவது இங்கே இருக்கிறது எல்லாமே ஆமாம், எல்லாமே மெட்டீரியல் தான். இப்போ கஸ்டமருக்கு எதில் வேணாலும் நம்ம அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லாமே இதெல்லாம் வந்து எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க. இதில் ப்ரீமியம் இல்லைங்களா? இது என்ன லெதர்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் லெதர். ஆன்டிக் லெதர். ஆமாம் சார். அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெகா டாலர்னு சொல்லுவாங்க. யார்ட்டையும் இந்த மாதிரி கேட்லாக் வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கேட்லாக் வச்சுருப்பாங்க. நம்ம கேட்லாக்லேயே வந்து ஸ்பெஷலாக வச்சுருக்கோம் நம்ம. சூப்பர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங்க் லெதர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வராது கஸ்டமருக்கு, எவ்வளோ வேணும் கம்ஃபர்டபுளாக போடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டர். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கலரும் வந்து கஸ்டமர் வந்து சூஸ் பண்ணும்போது கலர்ஸ் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெரிக் லெதர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்னி. இந்த மாதிரி கலர்லாம் யார்ட்டையுமே இருக்காது அவைலபிளில். கலரும் ஒன்று, இன்னொன்று அதனோட டெக்ஸ்சரும் குவாலிட்டிஸ் வேறு இருக்கும். ஒன்று பார்க்க அழகாக இருக்குது. ஆமாங்க சார். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரைஸிங் மாறும். ஆமாங்க சார், கண்டிப்பாக. இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் டைப்பு. இப்போ கோயஸ்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா? கோயா சீட்டு. ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது என்ன மெட்டீரியல் சொன்னீங்க? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் சார், ஃபேப்ரிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுங்களா? ஆமாம், சூப்பராக இருக்கும். ஆனால் மெயின்டைன் தண்ணி படக்கூடாது மேக்ஸிமம். இதில் அந்த மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். மற்றபடி நீங்கள் லாங்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் பேசிக் மெட்டீரியல்லாம் இது நம்ம கொடுக்குறோம். சார் நம்ம பேசிக்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கெரோலின். இதுலேயுமே கலர்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோனு. ஓகே, இந்த ஆரோக் மாட்டிட்டு இருக்கிறது என்ன? ஆமாம், பேசிக். பேசிக்குங்களா? ஆமாம் சார், பேசிக். அதுவே இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆமாம் சார், ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரைஸு. ஓகே, லாஸ்ட் டைம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருந்தோம் சார்? நம்ம ஸ்டார்டிங் வந்து 3500 சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்கு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வருது நமக்கு ஸ்டார்டிங்கு. லாஸ்ட் டைம் வந்து 3500 சொல்லியிருந்தோம். இப்போ எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே ரேட் மாறிடுச்சு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போவாக கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? நம்ம வந்து 6500 காம்போவாக கொடுத்துட்டு இருந்தோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு 1000 ரூபா மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 7500 மாத்திரம். ஓகே, எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் கவர் வந்துடும் உங்களுக்கு. நாங்கள் வந்து ஏன் அப்படி கொடுக்குறோன்னா ஓனர் நாங்கள் பண்ணுறதுனால நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் அது பண்ண முடியாது. இப்போ சீட் கவர் மட்டும் வேணும் அப்படின்னா 4000 ஸ்டார்டிங் சொல்லியிருக்கோம். 4000 ஸ்டார்டிங் வரும் சார். இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங் என்ன ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க? 4500 5000 கொடுத்துட்ருக்காங்க. அது இப்போ ரேட் மாறி இருக்கனால 5000 6000 கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ 5000 மேலே தான் இப்போ இருந்தாலும் கண்டிப்பாக 5000 மேலே தான் அவங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளே 4000 கொடுக்கும்போது நம்மளே பண்ணுறதுனால முடியாது யாருனாலையும். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும் உங்களுக்கு. இதே மெட்டீரியல் வந்து கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது எல்லாருனாலையும்.
ஓகே. அதே போல் ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குங்க ப்ரோ? எல்லாமே பாருங்கள் இப்போ ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் ஃபிட்டிங் தான். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் சைடு குத்தி மாட்ட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சைடு குத்தி மாட்டியிருப்போம் பாருங்கள். எது சொல்கிறீங்க சைடு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் ஷேப்பில் மாட்ட மாட்டாங்க. நாங்கள் வந்து சைடு குத்தி இருப்போம். தெரியுதுங்களா சேஃப்? ஓகே ஓகே உங்களுக்கு புரியுது. அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வண்டி கரெக்டாக வந்துடும். இதெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க இந்த ஃபோம்லாம்? ஸோ அதே மாதிரி இந்த ஃபோமில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு ஸ்பாஞ்ச் வேணும் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருவோம் நம்ம. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 mm ஸ்பாஞ்சு யார் இந்த அளவுக்கு வந்து வச்சிருக்க மாட்டாங்க. இந்த ஃபோம் வந்து 15 mm. ஆமாம் 15 mm. இது எங்கே எந்த இடத்துல வைப்பீங்க? சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை சப்போர்ட்டுக்கு வேண்டி வைப்போம். இப்போ யாருக்கா ட்ரை சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஃப்ரண்ட் ஏஜ்லேருந்து சைடில் வரைக்கும் ஏற்றி கொடுப்போம். ஓகே. இதுக்கு வந்து ஒரு சின்ன மார்ஜின் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும். ஒரு சின்ன நம்ம கவர் இல்லாமல் ஒரு சின்ன மார்ஜின் மட்டும் நம்ம நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயமெல்லாம் வந்து யாரும் மார்க்கெட்டில் பண்ணுறது இல்லை, பண்ண மாட்டாங்க. ஏன்னா எக்ஸ்டெண்ட் ஃபார்ம் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீடாக ஒர்க் முடிச்சு கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எல்லாமே கஸ்டமைஸு நீட்டாக பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிட்டு இருக்கோம். பரவாயில்ல. இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கும் ஸ்பாஞ்ச். 15 mm. ஆமாம் 15 mm. உட்காந்தாலே நல்லா இருக்கும், குஷன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எதுவுமே உங்களுக்கு லூஸ் ஃபிட்டிங் வராது, ரைட். எல்லாமே டைட் ஃபிட்டிங் தான் வரும். யாருமே இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க வீட்டுக்கே வந்து. ஆமாம் கண்டிப்பாக சார், அதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டோம். ரொம்ப பெஸ்ட்டாக அவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க. அது பொறுத்தவரை நம்ம கடையிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணலாம் சார்? ஒரு 10 கிலோமீட்டர். நம்ம கடையிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் யாருமே கஸ்டமர் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டிலே போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வண்டின்ற மாடல் சொன்னாலே போதும். சொல்லி நான் சீட்டோட ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சாங்கன்னா போதும். எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. அந்த வண்டிக்கு உண்டான கட்டிங்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க இல்லையா? அவங்க ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம். கஸ்டமருக்கு வந்து ஒரு இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு 2 நாள் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே. இனி ஒரு தடவை ப்ரைஸு, இந்த காம்போட ப்ரைஸ் இன்னொரு தடவை சொல்லிடலாங்களா? ஓகே சார். ஓகே. ஒரு 5 சீட்டருக்கு ஒரு சீட் போடணும் அப்படின்னா பேசிக்காக என்ன ப்ரைஸ்? பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார். 4000 ஸ்டார்டிங் ஃபிட்டிங்கோடைய. ஃபிட்டிங்கும் சேர்த்து. ஃபிட்டிங்கோடைய சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் மெட்டீரியல் மட்டும் கொடுத்துருவாங்க, ஃபிட்டிங் தனியாக போடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபிட்டிங்கோடைய வந்து பார்த்தீங்கன்னா 4000 பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த மெட்டீரியலை எந்த கலர் சூஸ் பண்ணாலும், எந்த கலர் என்ன டிசைன் சூஸ் பண்ணாலுமே கஸ்டமர் ஒரு டிசைன் கொடுத்தாங்கன்னா அந்த டிசைன் நம்ம பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்லைன் பேட்டர்ன் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் பேட்டர்ன் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது நம்மளால பண்ண முடியாது. நம்ம ஒரு டிசைன் வச்சிருப்போம், அந்த டிசைன் கஸ்டமர் கொடுப்போம். அவங்க அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொடுக்கணும். ஆனாலுமே கஸ்டமருக்கு வேண்டி நான் வெறும் 4000 தான் கொடுக்குறேன். மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு கேட்குறாங்க அப்படின்றத. ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டு வந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், நம்மள்ட்ட ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களோட யூடியூப் பார்த்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெஸ்ட்டாக மறுபடியும் உங்களே கூப்பிட்டுருக்கேன். எதுக்குனாலேன்னா அவங்களுக்கு நிறைய அந்த விஷயம் தெரியணுங்கிறதுக்கு வேண்டிதான். ஏன்னா இப்போ நம்ம பழைய ரேட்டில் கொடுக்க முடியாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டில் நான் கொடுக்க முடியாது கண்டிப்பாக. இப்போ காம்போக்கான ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் சார். நம்ம காம்போ பார்த்துலாங்களா? சார் இதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காம்போ பார்த்துக்கலாம் சார். இதே காம்போவில் கேரோலினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 7500 வரும் சார். சீட் கவர் வந்துடும். சீட் கவர் சரிங்களா? ஃபுல் மேட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் வந்துடும். ஃபுல் மேட்டுன்னா பிவிசி மேட். ஆமாம் சார், பிவிசி மேட் ஃபுல்லாகவே டிக்கி வரைக்குமே வந்துடும். எல்லாம் டிக்கியெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம டிக்கிக்குமே போட்டு கொடுத்தோம். பிளாக், பீச், கிரே எந்த கலர் கேட்டாலும் போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. இதெல்லாமே இங்கே கலர். ஆமாம் சார், கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே. இனி நம்மளோட ரோல் இருக்குது, அது நம்ம எடுத்துக்கலாம் வேணுங்கிறது. மொத்தம் 3 கலர் வரும், கிரே, பிசி, பிளாக் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு வந்து சீட் கவர் வந்து நம்ம இந்த மெட்டீரியல் கொடுத்துறோம். இதே சேம் மெட்டீரியல் தான், நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஆமாங்க. வெறும் 7500 நம்ம காம்போவை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஸ்டேரிங் கவரும் அதே கலர்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம். ஸ்டேரிங் கிரிப்புங்களா? ஆமாங்க சார், அதே ஸ்டேரிங் கவர் வந்திருக்காது. இப்போ இந்த வண்டிக்கு காம்போ தான் மாட்டிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், இந்த வண்டிக்கு வந்து நம்ம காம்போ பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் மேட்டு, சீட் கவர், நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் கவர். நூடுல்ஸ் மேட்டும் அதே மாதிரி கலர். நூடுல்ஸ் மேட்டு எந்த கலர் வேணாலும் கொடுத்துடலாம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் டபுள் கலருக்கு வந்து 200 சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வந்து அப்படி கொடுக்கறது இல்லை, சேம் ப்ரைஸாக தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். டபுள் கலர்னு சொல்கிறது நீங்கள் இது? ஆமாங்க சார், டபுள். இதெல்லாமே சிங்கிள், பிளாக், இதெல்லாம் டபுள் கலர். உங்களுக்கு போன வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் 200 சேர்த்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ செப்பரேட்டாக நம்ம தனியாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட் வந்து சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 1700 வரும். டபுள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வரும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு காம்போ 7500. 7500. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் லெதர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபிஷியல் லெதர். ஓகே. இந்த காம்போ போயிட்டீங்கன்னா நமக்கு 9000 வரும். சீட் கவர், சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் கவர். நீங்கள் சீட் கவர் போடுற காஸ்ட்டுக்கு ஃபுல் மேட் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும், நூடுல்ஸ் மேட் ஃப்ரீயாக வந்துடும், ஸ்டேரிங் கவர் ஃப்ரீயாக வந்துடும். ஓகே. என்ன காஸ்ட் சொன்னீங்க? சார் 9000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்டிக் லெதர், இது ஒரு காம்போ தான். சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் கவர் வந்துடும். 11000 வரும். 11,000. 11,000க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, ஸ்டேரிங் கவர் வந்துடும்.
இது நிறைய வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமா, என்ன antique leather. ஏன்னா வந்து ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சீட் பார்த்தீங்கன்னா கவருக்கு மட்டுமே நீங்கள் 10,000 அந்த மாதிரி கொடுக்கணும். இது மோஸ்ட்லி இந்த இன்னோவா கிறிஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓயிலே வரும். நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரீயாக ஸ்பாஞ்ச் வச்சு கொடுத்துருவோம். 15 mm ஸ்பாஞ்ச் போட்டு கொடுப்போம். நம்ம நார்மல் வண்டிக்கு நீங்கள் லோவாக போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வரும். 12 mm தான் வரும். ஓகே, இங்கே வச்சிருக்கிறது. ஆமாம், 12 mm ஸ்பாஞ்ச் தான் வரும். அதுவே நீங்கள் ஹை போகும்போது இந்த 9,000லேருந்து நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 mm ஸ்பாஞ்ச் போட்டுருவோம் நாங்களே. ஓகே, ஃபோமோ திக்னஸ் உட்காரக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இந்த மெட்டீரியல் போகிறோம். ஆமாம், இந்த மெட்டீரியல் போகும்போது உங்களுக்கு ஆன்டிக் லெதர். ஆன்டிக் லெதர். இந்த லெதர் நீங்கள் அந்த 7,500 தாண்டிட்டீங்கனாலே நல்ல ஸ்பாஞ்ச் தான் போடுவாங்க. ஓகே, இதுக்கும் ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஆமாம், ஃபிட்டிங் ஃப்ரீ தான். எதுக்குமே ஃபிட்டிங் சார்ஜ் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்டிங் சார்ஜ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் சின்ன பொருள் மாட்டினாலுமே அதே மாதிரி ஆண்ட்ராய்டு எது மாட்டினாலுமே ஃபிட்டிங் சார்ஜ் கிடையாது உங்களுக்கு. எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே, காம்போ பொறுத்த வரைக்கும் 3 காம்போங்களா? ஆமாங்க சார், நிறைய காம்போ இருக்கு. அது கஸ்டமர் வரும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும் இப்போ 3 பார்த்துருக்கோம். காம்போ மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வரும்போது நிறைய காம்போ இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெட்டீரியல் வச்சிருக்கும் பாருங்க. இது எல்லாமே காம்போ தான். உங்களுக்கு இதையும் தாண்டி நிறைய மெட்டீரியல் இருக்கு. நீங்கள் வந்து நேரில் எல்லாமே சொல்லணும், ஒரு நாள் பத்தாது நமக்கு. அதனால நீங்கள் நேரில் வந்துட்டீங்கன்னா என்ன மெட்டீரியல் வேணுமோ இதெல்லாம் பாருங்க. நம்ம முன்னாடி சொன்னது அந்த வெல்வெட் டைப் சூப்பராக இருக்குது. பர்சனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெகா டாலர். இதெல்லாம் வந்து கலர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஆம்னிக்கு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட்டுன்னு நிறைய கலர் வச்சுருக்கோம் நாங்கள் ஸ்டாக்ஸ். ஓகே, அப்படின்றப்ப அது இந்த மாதிரி காம்போ பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் நம்ம. லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் நம்மள்ட்ட வந்தீங்கன்னா வெளியே போக மாட்டீங்க கண்டிப்பாக ரேட்டை பார்த்துட்டு. முக்கியமானது இது. ஆமாம், காம்போ வேண்டாம், எனக்கு வந்துட்டு சீட் கவர் மட்டுமே போதும், எனக்கு அந்த ஆன்டிக் லெதரே மட்டும் போதும் அப்படின்னாலுமே பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சீட் கவர் மட்டுமே நாங்கள் எவ்வளோக்கு போட்டு தருவோம் நினைக்கிறேன். வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 10,000 பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிக் லெதரே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 8,000 பண்ணி கொடுத்துருவோம். 5 சீட் இருக்கு. ஆமாம், 5 சீட் இருக்குது. அதாவது இந்த மாதிரி வண்டிங்களுக்கு. ஆமாம், இந்த மாதிரி வண்டிக்கு ஆன்டிக் லெதர் பெஸ்ட்டாக இருக்கும் நம்மள்ட்ட. சார் நம்ம சீட் கவர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். வண்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பரு, கேரியரு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மெயினானது நம்ம சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட் அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எனக்கு எல்லாமே வேணும்னு கேட்பாங்க. அப்போ அதனால அதுவுமே நாங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். பம்பரு, கேரியரு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த கேரியர் நான் மாட்டியாச்சு. வந்து வீல் கப்பு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதுவுமே நம்மள்ட்ட இருக்குது. அதேமாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் செட்டு, ஸ்பீக்கர் எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, இந்த பம்பர் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வண்டிக்கு வேணுமோ அந்த வண்டிக்கு எல்லா வண்டிக்குமே நம்ம நேமோடய வந்துடும் உங்களுக்கு. வேகனர், டிசைனர், பலினோ எல்லாமே நேமோடய வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சன்மேக்ஸ் கம்பெனி இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டார் எல்லா கேரியர் வச்சிருக்கோம். கஸ்டமருக்கு எது ஓகேவோ அதை நம்ம பண்ணி கொடுத்துறோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு, ஸ்பீக்கரு, பர்ஃப்யூமு எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம் நம்ம. அதே மாதிரி இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்ஃப்யூம் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். ஓகே, கண்டிப்பாக. இது என்ன பட்ஜெட்டில் பர்ச்சேஸ் பண்ணாங்க? மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லாமே லோ ப்ரைஸ்லேருந்து இப்போ 7,500 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்ஃப்யூம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ஒர்த்து வருங்க? அது சார் பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 300 ரேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 300 பர்ஃப்யூம் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நமக்கு ஆண்ட்ராய்டு இருக்குங்க முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஆண்ட்ராய்டு வச்சிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து லோ ப்ரைஸ் ஆண்ட்ராய்டு இல்லைங்க சார். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிட்டர்ன் வர்ற மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டு எதுவுமே வைக்கல. நந்தம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜெம் ஸ்டோனு, சான்சி எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான் வச்சிருக்கோம். பிராண்டட் தான். ஆமாம், பிராண்டட் மட்டும் தான் வச்சிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கம்ப்ளைண்ட் வராத மாதிரி தான் வச்சிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்ஷன் பல்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் நம்மள்ட்ட இருக்கு. குவாலிட்டி எதுவுமே வைக்கல. ஏன்னா கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதுக்கான டைம்லாம் கிடையாது. இல்லை, ஆமாம், ஏன்னா போயிட்டு திரும்பி வர அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டு மட்டும் தான் வச்சிருக்கேன். ரேட்டு கம்மியாக இருந்தால் நம்மள்ட்ட இல்லை, அது இப்போயே சொல்லிடுறேன் நான். ஓகே, அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டு தாங்க. ஆமாம், மேஜராக அவங்க பண்ணுறது இதுதான், சீட் ஒர்க் தான் மெயின். 70 மீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 900 நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்தாலே 1000 ரூபா, 1200, 1300 கேட்பாங்க. நம்ம வெறும் 900 கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பீஸ் வரும். ஓகே, இது வந்துட்டு பக்கெட் டைப்பில். ஆமாம், பக்கெட் டைப்பு. சப்போஸ் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நூடுல்ஸ் மேட் வேண்டாம், எனக்கு இது கொடுங்கன்னா இதுவுமே நம்ம கொடுத்துடலாம் காம்போவில். சன்ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக காருக்கு இப்போ வெயிலுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம சன்ஃப்ளேம் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 சீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 கொடுத்துட்ருக்கோம் நம்ம. கார்வேர். ஆமாம், கார்வேர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3M இருக்குது நம்மள்ட்ட. ஓ, பிராண்டட் வேணும்னு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3M கேட்பாங்க, அதுவுமே நம்மள்ட்ட வந்து அவைலபிள் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 3M கொடுத்துட்ருக்கோம். எனக்கு நல்ல குவாலிட்டியாக வேணும்னு கேட்குறவங்க இது கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாவே வச்சுருக்கோம். இப்போ வந்து சன்ஃப்ளேம் வந்து ஃப்ரெண்டுக்கு கேட்பாங்க நிறைய பேர். வின்ஷீல்டு இருக்குங்களா? ஆமாங்க சார், 2 வின்ஷீல்டு கேட்பாங்க.
வின்ஷீல்டு கேட்குறவங்களுக்கு நம்ம நல்ல பிராண்டாகவே போட்டுட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கூல், இதுவுமே நம்ம கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டி வின்ஷீல்டுன்னு வருது. ஆமாங்க சார், வின்ஷீல்டு நம்ம கிட்டாக கொடுத்துட்ருக்கோம். சும்மா அந்த சாதாவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு சைடில் ஒட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறதில்ல, கஸ்டமருக்கு நம்ம சொல்லியே கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெண்டுக்கு இது ஓட்டினா உங்களுக்கு 100% கூலிங் நல்லா நிற்குது இல்லை உங்களுக்கு. ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃப்ரெண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3800 வரும், ஐ ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரும். உங்களுக்கு நல்ல பிராண்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் ஒட்டினீங்கனாலும் ஒரு 1 இயர் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். நான் சீட் கவருக்கு நம்ம ப்ரைஸ் அடிச்சு முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க சார். அதே போல் இந்த சன்ஃபிலிம்க்கு இந்த வின்ஷீல்டுக்கு இதுக்கெல்லாம் ப்ரைஸ் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பாக நம்மள்ட்ட தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து லாபம் அதிகமாக நம்ம பார்க்கறது இல்லை, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை தான் நமக்கு முக்கியம். அதனால் பெஸ்ட்டாக நீங்கள் எங்கே வேணாலும் எதிர்பாருங்க, எங்கே வேணாலும் பாருங்கள், பெஸ்ட்டாக நம்மள்ட்ட தான் வருவீங்க. சீட் கவர் நல்ல பட்ஜெட்டில் போடணும், நல்ல குவாலிட்டியாக போடணும், ஃபிட்மெண்ட்லாம் நல்லா இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், ஸ்டிச்சிங்லாம் ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இடத்த தேடி வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மற்ற இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டாக தான் வச்சுருப்பாங்க, சீட் கவர் ஃபுல் மேட் அப்படின்றதெல்லாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம எப்போ வேணாலும் கொடுத்துடலாம். இப்போ சப்போஸ் கஸ்டமருக்கு வந்து இது பார்க்குறாங்க, எனக்கு வேகனாக ரெடியாக இருக்கணும், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம், உடனே கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. அதை நீங்கள் சொன்ன டைம் இல்லை, வந்தோன்னா மாற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருக்குது, டக்குன்னு கொடுத்துடலாம். எதையுமே கஸ்டமர் அதே மாதிரி வந்தாங்கன்னா நம்ம ரொம்ப வெயிட் பண்ண வைக்க மாட்டோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. யாராவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வண்டி எடுத்துருக்கீங்க இல்லை புது வண்டி எடுத்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை தொலைவி வாங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அக்சரிஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அக்சரிஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் சீட் கவர் ஃபுல் மேட்டு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கேட்டிங்கன்னா ஒரே ஆள்னால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ண முடியாது. நம்ம வந்து சீட் கவர் ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்னு வந்தீங்கன்னா மறுபடியும் நான் ஒருத்தன் தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்னன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு இது காம்போவை நம்ம மாடல் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூரில். அதனால் கஸ்டமருக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன், நம்ம நம்பி வாங்க. ஓகே. அதே போல் இப்போ வெளியூரில் இருக்காங்க, இப்போ ஈரோட்டில் இருக்காங்க, சேலத்தில் இருக்காங்க, அவங்களால வர முடியாது அப்படின்ற சார் கண்டிப்பாக நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து நம்ம பார்சல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எப்படி அதாவது ஸ்டிச் பண்ணி நம்ம ஆமாம், நம்ம எல்லாமே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட்டோட ஃபோட்டோ மட்டும் அவங்க அனுப்பிச்சாங்கன்னா போதும். நம்ம டிசைன்ஸ்க்கு வந்து எனக்கு ஒரு ஹாயின் போட்டாங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஹாயின் போடும்போது நம்ம எல்லாமே டிசைன்ஸ் கஸ்டமருக்கு அனுப்பிச்சுட்ருவோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டோட ஃபோட்டோ அனுப்பிச்சாங்கன்னா எனக்கு இந்த டிசைன் வேணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ரெடி பண்ணி பார்சல் வச்சு விட்ருவோம். நம்ம லோக்கல் ஏதோ ஒரு கடையில் போய்ட்டு அவங்க மாட்டிக்கலாம். கண்டிப்பாக அவங்க எதாவது ஃபிட் பண்ணிக்கலாம் அங்கே வச்சு, இல்லை அவங்களே பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஏன்னா நம்மளோட ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாருனாலையும் அந்த ரெடிமேட் கவர் மாதிரி இருக்காது, அழகாக அந்த ஃபிட்டிங் கரெக்டாக உட்காந்துரும், ப்ராப்பராக இருக்குது. ஆமாம், ப்ராப்பராக அந்த ஃபிட்டிங் எல்லாமே உட்காந்துரும். பட் நான் ஷூராக சொல்கிறது இது அவங்கவுங்க ஓனாக பண்ண முடியாது, பக்கத்தில் ஏதாவது கடையில் வச்சு பண்ணால் தான் உண்டு. கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்க்காம வந்துருங்க, அப்படின்னா தான் இந்த மாதிரி கிடைக்கும். இன்னொன்று எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எல்லாம் அனுப்பலாம்? இப்போ தமிழ்நாடு மட்டும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம பார்சல் கொடுத்துருக்கோங்க சார். எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் கேரளாவிலேருந்து நம்ம நிறைய பண்ணிட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் ஃபாரினில் போய் நம்ம கவர் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓ, அந்தளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். போன வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தேன். சீட் கவர் மட்டுமே தைச்சு எடுத்துக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கேயே ஃபிட் பண்ணிட்டாங்க. அப்போ அங்கே என்ன வேலை இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமாம், அதனால் நம்ம பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட வாங்கியிருக்கிறாங்க நிறைய பேர். அதேமாதிரி கேரளா கஸ்டமருக்குலாம் ரொம்ப இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம். ஏன் கேட்டிங்கன்னா வெறும் பாலக்காடு ரோட்டில் நம்ம கடை இருக்குது. அப்படி லொக்கேஷன் சொல்லுங்கள் சார். நம்ம பாலக்காடு ரோடு கிருஷ்ணா காலேஜ் பேக் கேட்டு தாங்க சார். நம்ம அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு நம்ம உக்கடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம கடை வந்துடும். ஓகே. கிருஷ்ணா காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு நம்ம கடை எஸ்என்ஆர் கார் அக்சரிஸுங்க சார். நம்மளோட எஸ்என்ஆர் கார் அக்சசரிஸ். சண்டே லீவ், சண்டே வந்து இருக்குங்க சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவில் சொன்னது மாதிரி தான். சப்போஸ் யாருக்காவது ஒர்க் வேணும்னா எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கு நான் லீவ் விட்டுருவேன். சாட்டர்டே நான் ஒர்க் வந்து ரெடி பண்ணி வைக்கணும் சீட் கவர். மற்ற அக்சரிஸ் எல்லாமே சண்டே அவைலபிள் தான். சனிக்கிழமை சொல்லிட்டாங்கன்னா சீட் கவர் மட்டும் எனக்கு சாட்டர்டே சொல்லிடணும், ரெடி பண்ணி வச்சிருவேன். நீங்கள் சண்டே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் செட் ஸ்பீக்கர்லாம் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கடைக்கே வந்துடலாம். ரைட். இதே மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸோட சூப்பரான காம்போவோட திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சொல்லுங்கள், எவ்ரி 6 months ஒன்ஸாவது நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருவோம் நம்ம. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார்.